அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன எல்லாரும் இப்படி சோமாரிங்களா? எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்லா ரஹ்மத் செய்யணும். இந்த ரமலானுடைய மாதம் இது கடைசி 10 மினன்னார், நரகத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய 10. அதில் நம்ம எல்லாரையும் அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியசாலிகள் ஒருவனாக எங்களை அனைவரையும் ஆக்கணும். அடுத்தது என்னென்னு சொன்னால், இதில் ஒரு சிறந்த இரவு ஒன்று இருக்கு. அந்த சிறந்த இரவு வந்துட்டு 1000 மாதங்களை விட சிறந்த இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச சிறிய சூறா ஒன்று தான். லைலத்துல் கத்ரு ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். அல்ஃபி ஷஹர்ன்றது 1000 மாதங்களை விட சிறந்த இரவு தான். அந்த ஒரு இரவுக்கு அல்லாஹ் கொடுக்குறான். அதனால் அது மறைக்கப்பட்டிருக்கு. அது 21 23 25 27 29 சொல்லி நிறைய சர்ச்சைகள் இருக்கு. அதில் ஏகோவித்த முடிவு 25 27. அதில் நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் இன்னொரு ஹதீஸ் வந்துருக்கு. எப்படின்னு சொன்னால், மன் காம ரமலான நீமானன் வஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. இந்த நோன்பு மாதத்தில் நம்ம எப்படின்னு சொன்னால், நன்மையை ஆதரவு வச்சு நோன்பு பிடிச்சோம்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா முன் செஞ்ச பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறான். அதை மாதிரி மன் காம ரமலான நீமானன் வஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. அது மாதிரி யார் இரவையில் நின்று வணங்குறாங்களோ அவங்க நன்மையை ஆதரவு வச்சு நின்று வணங்குறாங்களோ அவங்களுடைய முன் செய்யப்பட்ட பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிடுறான். இந்த நோன்புக்குரிய அந்த அதனுடைய எல்லா உலகத்தில் உள்ள எல்லா வகைகளுக்கும் இன்னென்ன நன்மை, இன்னென்ன செஞ்சால் என்ன நன்மை எல்லாம், ஒரு சலான் சொன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னால் 10 நன்மை, அப்படி எல்லாத்துக்கும் சொல்லப்பட்டிருக்கு. நோன்புக்கு மட்டுமல்ல என்னென்னு சொல்லவே இல்லை. அஸ்ஸௌமு லீ, அது நோன்பு எனக்குரியது. வான அஜ்ஸுபி, நான் தான் அதுக்கு கூலி கொடுக்கேன். இன்னொரு ஹதீஸில் வான உஜ்ஸாபி, அதுக்கு நானே கூலியாக இருக்கிறேன்னு நல்லா சொல்கிறேன். அதனால் நோன்புல நோன்புல இருந்தவங்க இந்த நோன்புல இல்லை, வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களோட குடும்பங்களில் ஊர்களில் நிறைய உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. அடுத்த நோன்புல நம்ம இருக்கமா இல்லையா அல்லாஹ்வாலும் அல்லாஹை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. அதனால் இருக்கிற காலம் கொஞ்சம் நன்மை. நம்ம ஒரு குழிக்குள்ளேருந்து தான் வந்தால் நம்ம கத்திட்ருப்போம், வளைச்சிட்ருக்கிறார்கள், எல்லாரும் சிரிச்சிட்ருப்பாங்க. அது மாதிரி கொஞ்ச நாள் உலகத்தில் வாழ்ந்துட்டு நம்ம ஒரு குழிக்குள்ளே தான் போகிறோம். நமக்கு எதுன்ட்டு நமக்கு விளங்காது. பார்த்துட்டுக்கிற எல்லாரும் அழுதுட்ருப்பாங்க. ஆனால் கபரில் ஒன்று வச்சதுக்கு போகிறதான் நம்மளோட நிலைமை சுருக்கமான நரகமா எல்லாம் விளங்கும். அதனால் எல்லாருடைய வாழ்க்கையில் நல்லா ரஹ்மத் செய்யணும். இந்த நோம்போடு எல்லாரும் மாறுங்க. நிறைய தப்புகள் தவறுகள் செஞ்சிருப்போம், எல்லாத்தையும் விட்டுருவோம். நல்லவனாக மாறிட்டு போவோம். நல்லா இந்த உலகத்தில் தந்திருக்கிறது எல்லாம் எல்லா தப்புக்களையும் பண்ணாமல் இருந்தால் அதை விட சிறந்த உங்களுக்கு நாங்கள் அமைச்சு வச்சிருக்கோம்னு நல்லா சொல்கிறோம். அதனால் இன்ஷா அல்லாஹ் இதிலிருந்து நாங்கள் இந்த நோம்போடைய மாறுறதுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.